Good morning students. Today second standard EVS Unit 3 the lesson name Plants Around Us. Plants around us. In this lesson you will learn about the parts of a plant, different kinds of a plants, benefits of plants, trees as habitats for animals. செடியோட பாகங்கள் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய விதமான பிளான்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்னால அதோட நன்மைகள் நமக்கு என்னென்ன அந்த பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கிது. தென் அனிமல்ஸோட வாழ்விடமாக ட்ரீஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் டாபிக்ஸில் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டீச்சர் கூட எங்கே போயிருக்காங்கன்னா ஒரு கார்டனுக்கு விசிட் போகிறாங்க. அப்போ அவங்க ஒரு ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, சாப்ளிங் செடி நடுறாரு. அதை ஒரு ஸ்டூடெண்ட் மீனான்ற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு பிளான்ட் க்ரீன் கலரில் இருக்குது, அதோட அதர் பார்ட் மட்டும் ப்ரௌன் கலரில் இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி அவங்க டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ நம்மளோட பாடி பார்ட்டில் எப்படி நமக்கு கை கால் தலை அப்படின்னு டிஃப்ரெண்ட் இதாக இருக்குது, அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கு என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பாருங்கள், a group of students went on a field visit to a garden. Meena looked at a sapling closely and asked her teacher, one part of this plant is green while the other part is brown in color. Why is it so, teacher? ஏன் அது இந்த கிரீன் கலர்லையும் ப்ரௌன் கலர்லையும் இருக்குன்னு அவங்க டீச்சர்கிட்ட கேட்குறாங்க. The teacher explained, our body has different parts such as hands, legs and head. In the same way, plants also have different parts. They are of different colors. Let us learn about them. Plants எல்லாமே ஒரே கலர்ல இருக்காது, அது டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்னு அவங்க டீச்சர் சொல்றாங்க. Every plant has a root and a shoot system. ஸோ எல்லா பிளான்ட்டுமே என்ன இருக்கும், ரூட்ன்ற ஒரு பார்ட் இருக்கும், ஷூட் அப் சிஸ்டம் அப்படி. இப்போ எப்படி நமக்கு ஹெட், செஸ்ட் பார்ட் அண்ட் அப்டமன் பார்ட் அண்ட் லெக் பார்ட் அப்படின்னு பிரிக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ரூட் சிஸ்டம் அண்ட் ஷூட் சிஸ்டம் இருக்கும். எவ்ரி பிளான்ட் ஹேஸ் எ ரூட் அண்ட் எ ஷூட் சிஸ்டம். ரூட் சிஸ்டம், த பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் தட் க்ரோ அண்டர் த கிரவுண்ட் இஸ் கால்டு த ரூட் சிஸ்டம். அதாவது நம்மளோட மண்ணுக்கு கீழே இருக்க அந்த பாகத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரூட் சிஸ்டம் சொல்கிறோம். The part of the plant that grows under the ground is called the root system. Next one, shoot system. எந்த பார்ட் கிரவுண்டுக்கு above மேலே இருக்கும் அந்த பாகத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், shoot system அப்படின்னு சொல்கிறோம். The part of the plant that grows above the ground is called the shoot system. It consists of stem, leaf, flower and fruit. ஸோ நமக்கு ஒரு டொமேட்டோ பிளான்ட் ட்ரா கொடுத்து அதோட பார்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ லீஃப் க்ரீன் கலரில் தான் இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டெம்மில் க்ரோ ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட்டை மேக் பண்ணுறது யாரோட ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா லீஃபோட ஒர்க்கு. லீஃபோட பாருங்கள், க்ரோஸ் ஃப்ரம் த ஸ்டெம், அதோட தண்டுலேருந்து தான் என்னாகும் வளரும். மோஸ்ட் ஆர் க்ரீன் இன் கலர், எல்லா லீஃப்மே என்ன கலரில் தான் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். மேக்ஸ் ஃபுட் ஃபார் த பிளான்ட், பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட்டை யார் மேக் பண்ணுவா, லீஃப் தான் மேக் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்ட் ஃப்ளார். ஸோ எல்லா பிளான்ட்லேயுமே ஃப்ளார் எப்படி இருக்குன்னா அட்ராக்டிவ் கலராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா க்ரோஸ் ஃப்ரம் எ பட், மொட்டிலேருந்து வர்றது தான் என்னது ஃப்ளார். has a specific smell. ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் தனிப்பட்ட வாடைகள் இருக்கும், அதாவது ஸ்மெல் இருக்கும், வாசம் இருக்கும்.
அட்ராக்ட்ஸ் பேர்ட்ஸ் வந்து இன்செக்ட்ஸ். அதோட கலர்ஸ் வந்து பேர்ட்ஸ் பறவைகளையும் பூச்சிகளை என்ன பண்ணும், ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடும். ஃப்ளார் அட்ராக்டிவ் கலர்ஃபுல் grows from a bud, has a specific smell, attracts birds and insects. Next என்ன பார்க்க போறோம், fruit வந்து எதுல இருந்து டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளார்ல இருந்து டெவலப் ஆகும். சில ஃப்ரூட்ஸ்ல வந்து என்ன இருக்கும், நிறைய சீட்ஸ் இருக்கும். சில ஃப்ரூட்ஸ்ல வந்து சிங்கிள் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். மேக்ஸிமம் மோஸ்ட் பிளான்ட்ஸ் வந்து எதுலேருந்து தான் க்ரோ ஆகும் அப்படின்னா சீடுலேருந்து க்ரோ ஆகும். சம் பிளான்ட்ஸ் வந்து ஸ்டெம்லேருந்து க்ரோ ஆகும். பாருங்க, ஃப்ரூட்ஸ் develops from the flower, some have seeds, most plants grow from seed. Next என்ன பார்க்க போறோம், stem, main part of the shoot system. shoot system ஓட main part எது அப்படின்னு பார்த்தோம்னா stem, தண்டு. gives support, அந்த பிளான்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குறது எது அப்படின்னா stem. Next, root system, fixes the plant in the soil. root வந்து சாயில் உள்ளோட ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் அந்த பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஸோ பேசிக்ஸ் எது அப்படின்னா ரூட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்டெம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த ரூட் சிஸ்டம் அண்ட் ஷூட் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ஒரு சில்லியோட பிளான்ட் வந்து ட்ரா இருக்கு பாருங்க. பார்ட்ஸ் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. லீஃப், ஃப்ளார், ஃப்ரூட், ஸ்டெம், ரூட். இது வந்து என்னன்னா ரூட் சிஸ்டம். ஸ்டெம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனா ஷூட் சிஸ்டம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ இந்த பிக்சர் பாருங்க, இதில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கு பாருங்க. ட்ரீஸ் இருக்கு, கிளைம்பர்ஸ் இருக்கு, ஸ்ரப்ஸ் இருக்கு, ஹர்ப்ஸ் இருக்கு. எல்லா டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸஸும் இதில் இருக்கு பாருங்க. shrub, climber, அந்த snake கார்டு வந்து என்னது climbers. அடுத்து வந்து herbs, creepers, pumpkin என்னது creepers. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். Plants are of different kinds. They can be grouped based on the size and nature of their stem. அதோட size and அதோட நேச்சுரல் இருக்க அதோட ஸ்டெம்மை பொறுத்து நம்ம பிளான்ட்ஸ் வந்து 5 வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். herbs, shrubs, climbers, creepers and trees. சொல்லுங்க, herbs, shrubs, climbers, creepers, trees. ஸோ வேர்ட் லிஸ்ட்டில் பாருங்கள், ஸ்மால், thin, stalk, stem, hard, weak, support. ஸோ இதுக்கு ரிலேட்டடான வேர்ட் லிஸ்ட். ஸ்மால், thin, soft, stem, hard, weak, support. ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்க்க போகிறோம், herbs. herbsன்றது எப்படி இருக்குன்னா ஸ்மால் பிளான்ட்டாக இருக்கும். அதோட ஸ்டெம் வந்து எப்படி இருக்கும், தின் அண்ட் சாஃப்டாக இருக்கும். தென் வந்து மோஸ்ட் ஆஃப் த இது வந்து ஃபியூ மந்த்ஸுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லீவ் பண்ணுவோம் நம்மளோட இடத்துல. அதில் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மின்ட், கோரியாண்டர், கிராஸ். ஹர்ப்ஸ் ஆர் ஸ்மால் பிளான்ட்ஸ் வித் தின் அண்ட் சாஃப்ட் ஸ்டெம். அதோட ஸ்டெம் வந்து எப்படி இருக்கும், தின்னாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தெம் live for a few months only. Example, mint, coriander, grass. mint என்னது, புதினா. நம்மளோட குக்கிங்கில் மின்ட் லீவ்ஸ் வந்து நம்மளோட அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் கோரியாண்டர், கொத்தமல்லி. கிராஸ். கிராஸ் அப்படின்றது கவ் எல்லாத்துக்குமே அனிமல்ஸ்க்கு வந்து ஃபுட்டாக வந்து என்ன ஆகுது, கிராஸ் வந்து யூஸ் ஆகுது. கிராஸ்னா தமிழ் என்ன சொல்லுவோம், புல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்ரப்ஸ். ஸ்ரப்ஸ் ஆர் ஸ்மாலர் தென் த ட்ரீ. ட்ரீயை விட இது எப்படி இருக்கும், ஸ்மாலராக இருக்கும். இதோட ஸ்டெம்மெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்டாக இருக்கும். இது வந்து செவரல் இயர்ஸ்க்கு வந்து சில வருடங்கள் வரைக்கும் இந்த பிளான்ட் வந்து இருக்கும். ஸ்ரப்ஸ் வந்து ஸ்ரப்ஸ் ஆர் ஸ்மாலர் தென் ட்ரீ. They have many stems that grow close to the ground. Groundல வந்து அதோட ஸ்டெம் வந்து எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டாக
ரூட்டோட டாப்லேருந்து நிறைய ஸ்டெம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா க்ரோ ஆகிருக்கும். The stems are thin and hard. Shrubs live for several years. Example, sunflower, oleander, jasmine. Sunflower என்னது செம்பருத்தி, oleander அப்படின்னா அரளி, ஜாஸ்மின் மல்லிகை. நெக்ஸ்ட் கைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா கிளைம்பர்ஸ். கிளைம்பர்ஸோட ஸ்டெம் எப்படி இருக்குன்னா வீக்காக இருக்கும். இது எப்பயுமே க்ரோ ஆகுறதுக்கு அதோட சப்போர்ட்டாக ஏதாவது ஒரு ஸ்டிக்காது இல்லை அனதர் ஒன் ட்ரீ வந்து வேணும். இது ஃபியூ மந்த்ஸ் மட்டும்தான் இருக்கும். பாருங்க, கிளைம்பர்ஸ் have weak stems and they need support to climb and grow. இது எப்படின்னா கொடியா மேலே ஏறி தான் வளரும். ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட் தேவை. Some of them live for a few months only. Example, board beans. Board beansனா அவரை, snake gourd, புடலங்காய், rich gourd, பீர்க்கங்காய். இதான் என்னன்னா கிளைம்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். பிக்சர்ஸ் பாருங்க. அது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா அதனால வந்து இண்டிவிஜுவலாக வந்து அது க்ரோ ஆக முடியாது. அதுக்கு சப்போர்ட்டாக வந்து ஸ்டெம் இல்லைன்னா நியரில் இருக்க ஏதாவது ட்ரீஸோட ஹெல்ப் மூலமாக தான் மேலே ஏறி அது வந்து நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட்டு க்ரீப்பர்ஸ் பார்க்க போகிறோம். க்ரீப்பர்ஸ்ன்றது வந்து எப்படி இருக்குன்னா வீக் ஸ்டெம்மாக இருக்கும். இது வந்து தரையிலே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா க்ரோ ஆகிருக்கும். ஆனால் இது வந்து என்ன பண்ணுது, இதோட ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா லார்ஜ் சைஸஸ்லாம் இருக்கும். Creepers are plants that have weak stems. They grow along the ground and bear large and heavy fruits. Many of them live for a few months only. Example, pumpkin, watermelon, muskmelon. Creepers are plants that have weak stems. They grow along the ground and bear large and heavy fruits. Many of them live for a few months only. Example, pumpkin, watermelon and muskmelon. Pumpkin அப்படின்னா பூசணிக்காய், வாட்டர்மெலன் அப்படின்னா தர்பூசணி, தென் மாஸ்க்மெலன் அப்படின்னா முலாம் பழம். நெக்ஸ்ட் டைப் என்னது ட்ரீன்றது எப்படி இருக்கும், நம்ம எல்லாருமே ட்ரீ பார்த்துருக்கோம். பிக்காகவும் டால் பிளான்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரீன்னு சொல்லுவோம். ஸோ மெனி இயர்ஸ்க்கு வந்து இந்த ட்ரீஸ் வந்து லீவ் பண்ணும். அந்த மாதிரி லீவ் பண்ணுறத நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். இதோட ஸ்டெம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் இருக்கும். அது உட்டி ஸ்டெம்மாக இருக்கும். இதில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். இந்த ட்ரீஸ் வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து லீவ் பண்ணுறதுக்கு ட்ரீஸ் வந்து ஒரு ஹோமாக வந்து ஹெல்ப் ஆகுது. பாருங்கள், பேர்ட்ஸோட ஹோம்னு எதை சொன்னோம்னா ட்ரீன்னு சொல்லலாம். Birds and tall plants are called trees. They have hard and thick woody stems called trunks. அதாவது woody stem தான் என்ன சொல்லுவோம், trunks அப்படின்னு சொல்லுவோம். கட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, மரக்கட்டை, அதுதான் என்ன trunks. Trees have many branches. They live for many years. Example, banyan tree, coconut tree, mango tree. Banyan tree அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஆலமரம். ஆலமரம் எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம் தானே. எஸ். தென் கோகோனட் ட்ரீ, தென்னை மரம். தென் மேங்கோ ட்ரீ, மாமரம். நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு வந்து பிளான்ட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் கிடைக்குது, ஃப்ரூட்ஸ், cereals, pulses, spices, oil and medicines from trees, shrubs, herbs, climbers and creepers. இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் பார்த்தோம்ல, அதுலேருந்து நமக்கு நிறைய நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், cerealsனால் தானியங்கள், பல்சஸ்னால் பருப்பு வகைகள், ஸ்பைசஸ்னால் வாசனை பொருட்கள், ஆயில், எண்ணெய் மற்றும் மெடிசின்ஸ்னானது
மூலிகை சம்மந்தமான எல்லாருமே எதில் தான் கிடைக்குதுன்னா இந்த 5 types of plants, different kinds of plants தான் கிடைக்குது. trees, shrubs, herbs, climbers and creepers. First vegetables, some vegetables கொடுத்திருக்காங்க. ladies fingers, வெண்டைக்காய், devil pig, சுண்டைக்காய், bottle gourd, சுரக்காய். ஸோ இது மட்டும்தான் வெஜிடபிள்ஸ் கிடையாது, நம்ம குக் பண்ணுற எல்லா வெஜிடபிள்ஸுமே ஸோ இந்த 5 kinds ஆஃப் பிளான்ஸ்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸுக்கு சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பொமக்ரானைட், மாதுளை, கிரேப்ஸ், திராட்சை, ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம். நெக்ஸ்ட்டு சிரியல்ஸ் அண்ட் பல்சஸ், ரைஸ் எல்லாருமே நம்ம பார்த்துக்கோம், அரிசி, வீட், கோதுமை, ரெட் கிராம் ஸ்பிளிட், துவரம் பருப்பு. ஸோ இதெல்லாம் உனக்கு தெரியல அப்படின்னா அம்மா குக் பண்ணும்போது கிச்சனில் போய் அதெல்லாம் காமிக்க சொல்லுங்கள், அதை டச் பண்ணி பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பைசஸ் பே லீவ்ஸ், பிரியாணி இலை, கார்டமம், ஏலக்காய், பெப்பர், மிளகு. நெக்ஸ்ட் ஆயில், கோகோனட் ஆயில்ஸ், தேங்காய் எண்ணெய், கஸ்டர்ட் ஆயில், ஆமணக்கு எண்ணெய், கிரவுண்ட்நட் ஆயில், கடல் எண்ணெய். ஸோ இதில் கோகோனட் ஆயில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குக்கிங் வந்து ஹேர் ஆயிலாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மெடிசன், ஸ்டோன் பிரேக்கர், கீழா நெல்லி, ஸோ தென் கிளம்பிங் பிரிஞ்சால், தூதுவளை, யூக்கலிப்டஸ், தைல மரம். Do you know coconut oil is used both for cooking and as hair oils. Next என்ன பார்க்க போறோம், other benefits of plants. So vegetable, fruits, spicy இதுக்கு மட்டும் நமக்கு வந்து plants வந்து யூஸ் ஆகல. பாருங்க, we use different parts of the plants in many other ways. Let us talk about as fiber. அதாவது நமக்கு பிளான்ட்டோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், அந்த நாரை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் நம்மளோட ஹோம்மேட் திங்ஸஸ் வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணுறோம். த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் டேக்கன் ஃப்ரம் எ பிளான்ட் இஸ் கால்ட் எ ஃபைபர். ஸோ பிளான்ட்டில் இருக்க அந்த த்ரெட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம், நம்ம நார், ஃபைபர்னு சொல்லுவோம். Fibers are used for making ropes, cloth. We use the ropes and cloth in many ways. So இப்போ banana tree இருக்கு, banana treeயோட அந்த ஸ்டெம்ல இருக்க அந்த லேயர்ஸை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதை செப்பரேட் பண்ணி ஃப்ளார் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு, பூ தொடுக்கிறதுக்கு, மாலை தொடுக்கிறதுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. தென் வந்து ரோப் வந்து நிறைய இதுக்கு யூஸ் ஆகும், நம்ம வந்து திங்ஸஸ் வந்து பண்டில் பண்ணுறதுக்கு. தென் வந்து ஹெவியான திங்ஸஸ் வந்து நம்ம வந்து அதை வந்து டைப் பண்ணி இழுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. தென் வந்து கூடை, இது வந்து எதை ஃபைபரில் மேக் பண்ணுது. தென் ஃபைபரில் வந்து ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேக் இதெல்லாமே நமக்கு கிடைக்குது. அஸ் பிளேட்ஸ் ஃபார் ஈட்டிங், பிளைன்டைன் லீஃப், வாழை இலையும், தென் வந்து அரிக்கா பிளேட், பாக்க மட்டையில என்ன ஆகுது நமக்கு தொன்னை அப்படின்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் இதில் இருந்து தான் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அஸ் டிம்பர், டிம்பர் அப்படின்னா மரக்கட்டை. டீக் வுட், தேக்கங்கட்டை இருக்கு இல்லையா, டீக் வுட் அண்டு நீம்வுட், இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா டோர், வுட்டிலேருந்து தான் டோர் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிது. இது வந்து மெனி இயர்ஸ் வந்து இந்த ட்ரீஸ் வந்து லீவ் பண்ணும். அதோட ஏஜஸ் கூடும்போது தான் அந்த ட்ரங்க் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி நமக்கு தேவையான திங்ஸஸாக நம்ம வந்து மேக் பண்ணிக்கிறோம். The thick trunks of some trees are used for making doors, windows, tables, chairs and other things. So wood ரிலேட்டடான எல்லா திங்ஸஸுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டீக் அண்டு நீம் ட்ரீ தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. சம் ட்ரீஸஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அதிகமாக வந்து டீக் அண்டு நீம் ட்ரீல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோர் அண்ட் விண்டோஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு as cosmetics
ஹென்னா மருதாணி. மருதாணி என்ன பண்ணுவோம், நம்மளோட கையில் வந்து நம்மளோட கையை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு சீகக்காய். சீகக்காய் வந்து நம்மளோட ஹேரை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அலோவேரா, கற்றாழை. இது வந்து நம்ம வந்து மெடிசனாகவும் எடுத்துக்கலாம், நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்கின் டிசீசஸ்க்கு வந்து கற்றாழை வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. As household things, palm leaves are used to make boxes, basket and hand fans. Bamboo is used for make papers, chair and windows. Palm tree வந்து என்ன பண்ணுவோம், அதோட லீஃப்ல இருந்து நம்ம வந்து பாக்ஸஸ் மேக் பண்ணுறோம். இந்த மாதிரி பாக்ஸஸ் palm treeல, ஹேண்ட் ஃபேன், இதுதான் வந்து palm tree. நம்ம எல்லாருமே நம்மளோட சரௌண்டிங்ஸில் பார்த்துருக்கோம். தென் வந்து பேம்பூவில் வந்து பாருங்கள், இதுதான் பேம்பூ ட்ரீ. இப்படி தான் நமக்கு வந்து க்ரோ ஆகிருக்கும். அதில் வந்து வின்னோ அப்படின்னா என்னென்னா முரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட பல்சஸ் ட்ரைல்ஸில் ஏதாவது டஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சு, ஸ்டோன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த வின்னோஸ் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சேர்னா என்னது, நாற்காலின்னு நமக்கு தெரியும். ஆர்னமெண்ட் பிளான்ட்ஸ், அதாவது அலங்கார செடி, ரோஸ், குரோட்டன்ஸ், தென் கேக்டஸ். இதெல்லாம் வந்து என்ன பண்ணோன்னா ஆர்னமெண்ட் பிளான்ட்ஸை வந்து நம்ம வந்து க்ரோ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேட்ச் த பிளான்ட்ஸ் வித் தேர் ப்ராடக்ட். மேலே ட்ரீஸாக கொடுத்துருக்காங்க, கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பில் வந்து டாப்பில் வந்து ட்ரீஸோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, பிலோவில் வந்து அதோட ஏட் பண்ண திங்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாம் ட்ரீ இருக்குது. பாம் ட்ரீலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ஹேண்ட் ஃபேன்ஸ் அண்டு அதோட அந்த ஸ்வீட்டு, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வந்து இதுலேருந்து இதாகுது அப்படின்னா பனை வெல்லம் இதெல்லாம் இதுலேருந்து தான் இதாகுதுன்னா பாம் ட்ரீலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க, மேக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கோகோனட் ட்ரீயில் பாருங்கள், கோகோனட் ஆயில். ஸோ இதே மேட்ச் பண்ணணும். தேர்ட் ஒன் காட்டன்லேருந்து தான் எது இருந்தாலும் நமக்கு கிளாத் எல்லாமே இது பண்ணுவோம். ஃபோர்த் ஒன் பிக்சர் பாருங்கள், பனானா ட்ரீ தான் பிளைன்டைன் லீஃப் வந்து பனானா கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீஸ் ஆஸ் எ ஹேபிட்டட். ஸோ நம்மளோட ட்ரீஸில் வந்து நிறைய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து அதோட லிவிங் பிளேஸ், அதோட வாழ்விடம், ஹேபிட்டட்னால அதோட வாழ்விடமாக இருக்குது. Observe all the living beings in and around a tree and talk about them. First இந்த pictures பாருங்க. monkey, woodpecker, squirrel, snake, crane, human sleeping, crow. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இதோட ஹோம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரீ தான். The tree is a home habitat for many small animals such as birds, insects, squirrels and monkeys. It also gives us shade and cleaner. So tree வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா, அதோட நிழலை வந்து நமக்கு வந்து வெயிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் வந்து ஏரை வந்து க்ளீன் ஏர் ஆக்குறதுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. நம்ம கொடுக்குற கார்பன் டை ஆக்சைடை வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே சம் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிக் த அனிமல் தட் யூ சீன் ஆன் த கிவன் ட்ரீ. ஸோ நம்ம வந்து ட்ரீயில் வந்து என்ன பார்த்தோம், மங்கி பார்த்தோம், ஸ்குரில் பார்த்தோம், இன்செக்ட் ஆண்ட் இருக்கும், க்ரோ, உட்பக்கர் இருக்கும். ஆனால் டாக் இருக்குமா, இருக்காது. அப்போ அதை என்ன பண்ணக்கூடாது, டிக் பண்ணக்கூடாது. தென் வந்து ஸ்னேக், ஸ்பைடர். ஸோ ஸ்பைடர் ஸ்னேக்லாம் என்ன பண்ணோம்னா ட்ரீஸில் வந்து லிவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் த பிக்சர்ஸ் வித் த வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன டைப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா பிட்டர் கார்டு கொடுத்துருக்காங்க. பிட்டர் கார்டு வந்து என்னது, கிளைம்பர். சப்போர்ட் இல்லாமல் அது வந்து என்ன பண்ண முடியாது, க்ரோ ஆக முடியாது. நெக்ஸ்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க, செம்பருத்தி கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரப்ன்றது வந்து என்னென்னா ட்ரீயோட ஸ்மாலராக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் பிக்சர் வாட்டர்மெலன் கொடுத்துருக்காங்க. அது என்ன, க்ரீப்பர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எந்த சப்போர்ட் இல்லாமல் கிரவுண்ட்லேயே வந்து க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் ஒன் கோகோனட் ட்ரீ அப்படின்னா எந்த கேட்டகரியில் வரும், ட்ரீயில் வந்து வரும்.
next one mint என்றது எதுல வரும் herb mint என்றது எதுல வரும் herb okay next verb பார்க்கறோம் page number 80 எடுத்துக்கோங்க so அப்ப நான் டீச் பண்ணதுக்கு ரிலேட்டடான क्वेश्चंस with options இருக்கு அதை ஆன்சர் பண்ணுங்க then 81 fill in the blanks match the following next page number 82 true or false and write the three examples for herbs shrubs climbers creepers trees and flowers க்கு வந்து example 3 dash கொடுத்திருக்காங்க அந்த 3 dash இது பண்ணிடணும் then label the different part of the plant கொடுத்திருக்காங்க உங்களுக்கு draw பண்ணி உங்க arrow மட்டும் கொடுத்திருக்காங்க நீங்க அந்த பாக்ஸ்ல வந்து அந்த பார்ட்ஸோட நேமை மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ரைட் பண்ணீங்க இங்க வந்து என்ன பிளான்ட் கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தா brinjal plant வந்து கொடுத்திருக்காங்க next write the name of the following fruits in English and the mother tongue English name write பண்ணிட்டு அதோட mother tongue name write பண்ணனும் also write about the seeds they have ஒண்ணுனா ஒன்னு ரைட் பண்ணனும் அதுல ஒரே ஒரு விதை இருந்துச்சுனா ஒன்னு ரைட் பண்ணனும் few நிறைய இருந்துச்சுனா fewனா ஒரு சிலர் இருந்துச்சுனா few கொடுக்கணும் நிறைய இருந்துச்சு அப்படினா many கொடுக்கணும் அப்ப apple mango this one orange watermelon this one is tomato so இத வந்து நீங்க என்ன பண்ணிருக்கோம்னா நேம் ரைட் பண்ணி அத வந்து எத்தனை சீட் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருங்க then வந்து உங்களுக்கு வந்து என்ன வெஜிடபிள்ஸ் கொடுத்திருக்காங்க அதோட இங்கிலீஷ் நேம் and அதோட தமிழ் நேம் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் இந்த டீச்சர்ஸ்க்கு ரைட் பண்ணிருக்கணும் then pictures கொடுத்து what are the kinds of plants ன்னு கேட்டிருக்காங்க so page number 86 ல அதோட இங்கிலீஷ் நேம் and தமிழ் நேம் ரைட் பண்ணிருங்க சாரி அதோட நேம் and அது என்ன டைப்ஸ் ஆஃப் என்ன கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் அப்படின்றத ரைட் பண்ணிருங்க ட்ரீஸ்னா ட்ரீஸ்னா ஹெர்ப்னா ஹெர்ப் ஸ்hrubனா shrub creepersனா creeper or climberனா climber ரைட் பண்ணிருங்க then வந்து there are many benefits of plants இருக்கு ஒவ்வொரு क्वेश्चंसக்கு 3 dash கொடுத்திருக்காங்க எக்ஸாம்பிள் நேம் 3 plants that give us vegetables 3 வந்து நீங்க ரைட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம புக்ல பார்த்தோம் இல்லையா அங்கிட்ட வந்து பிளான்ஸ் கொடுத்திருப்பாங்க அதுல இருந்து உருவான திங்ஸஸ் கொடுத்திருப்பாங்க இத மேட்ச் பண்ணிடணும் then last one 89 ல வந்து அந்த ட்ரீல லீவ் பண்ற அனிமல்ஸ்க்கு டிக் பண்ணுங்க கிரவுண்ட்ல லீவ் பண்ற அனிமல்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அதை வந்து கிராஸ் பண்ணிடுங்க next write this page number 94 la write these foods under the correct heading radish beetroot root food na root போடணும் stem na stem la write பண்ணனும் leaves na leaves la write பண்ணனும் fruit na அது fruitல அந்த vegetables ஓட நேம் or fruit name sorry அந்த பழங்களோட நேம் ரைட் பண்ணனும் seeds fruits வந்து seeds ல வந்து ரைட் பண்ணனும் next page plants are our friends they help us in many ways we get many other things from plants match the words with the pictures so இந்த pictures ஐயும் நீங்க அந்த words ஐயும் என்ன பண்ணீங்க மேட்ச் பண்ணிக்கணும் page number 94 thank you students